மறைந்த காமெடி நடிகர் ரோபா சங்கரோட மனைவி தனியார் யூடியூப் சேனல் நடத்துற ருசி நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தன்னோட கைப்பக்குவத்தை ரசிகர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து குடும்பத்தோட அமர்ந்து சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்ட போது ரோபோ சங்கர் குறித்து அவர் பேசிய விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல கவனத்தை ஈர்த்திருக்கு. நடிகர் ரோபோ சங்கர் தனுஷோட மாரி படத்தின் மூலமா சின்ன திரையிலிருந்து வெள்ளி திரைக்கு வந்தவர். முதல் படத்திலேயே அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸ அள்ளுன அவரு அடுத்தடுத்து வரிசையா வாய்ப்புகளை பெற்றாரு. இதுக்கிடையில நடன கலைஞர் பிரியங்காவையும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு இந்திரஜா அப்படின்ற மகளும் இருக்காங்க. அவங்களும் தமிழ்ல சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சினிமால பீக்ல இருந்தப்போ அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதுக்கு அவருக்கு இருந்த அதீத மது பழக்கம் தான் காரணம். எப்படியோ அவரை மருத்துவமனையில அனுமதிச்சு ஏகப்பட்ட சிகிச்சைகள் கொடுத்து பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க நண்பர்களும் குடும்பத்தினரும். புது மனிதனா பிறப்பெடுத்த சங்கர் முன்ன விட வேகமா கெரியர்ல ஓட ஆரம்பிச்சாரு. எல்லா தீய பழக்கங்கள்ல இருந்தும் வெளியே வந்தாரு. தொடர்ந்து சினிமாக்கள்ல நடித்து கொண்டும் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டும் வந்த அவர் ஒரு படத்தோட ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. அப்போ அவருக்கு திடீர்னு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனடியா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு. எப்படியாவது அவர் உடல்நலம் தேறிடுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு பலரையும் சோகத்துல ஆழ்த்துச்சு. முக்கியமா மனைவி பிரியங்காவை ரொம்பவே பாதிச்சது. தன்னோட கணவர் உடல் பக்கத்துல நின்னுக்கிட்டு சங்கரா சங்கரா அப்படின்னு அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தது காண்போரை கலங்க செய்தது. அதே மாதிரி சங்கரோட இறுதி ஊர்வலத்தின் போது பிரியங்கா துக்கத்தோட நடனம் ஆடியதை பார்த்த போதும் எல்லாரோட நெஞ்சுமே கனத்து தான் போயிடுச்சு. தற்போது கணவரோட இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிற பிரியங்கா தனியார் யூடியூப் சேனல் நடத்துற ருசி நேரம் அப்படின்ற சமையல் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பேசினாங்கன்னா, நான் ஒரு டான்சர், ஆனா குண்டா இருந்தேன். அதனால என்னோட அப்பா அம்மா நண்பர்கள் எல்லாருமே நீ நல்ல டான்சர் ஆனா குண்டா இருக்கியே அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா என்ன வெயிட் குறைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவர்னா அது ரோபோ சங்கர் தான். மனைவி குண்டா இருந்தா கமெண்ட் செய்யும் கணவர்கள் மத்தியில அவர் என்னிடம் இதுதான் உனக்கு அழகு, நீ இப்படியே இரு, யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், நீ இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வர்ணிச்சு கொஞ்சியவர் அந்த மனிதர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட இந்த பேட்டி பலரிடமும் வரவேற்பை பெற்றிருக்கு.